சன்செட்டே ஓடுது. ஹலோ தல, வாடா கனி. சாரி பீஜன் கேட்கல. என்ன படம்? ருதிராடா. ருதிரா. கேட்குறியா? இல்லை பரவாயில்ல நல்லா தான் செய்வீங்க, நல்லா செய்வீங்க. ஓகே சரி, பார்க்கணுன்னா என்ன கதை? அது வந்து தலை புதுசாக ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு தான் அவங்கள மீட் பண்ணி பேசலான்னு வந்தேன். அப்புறம் ருதிரா ருதிரா கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஃபியூச்சர் ஃபில்ல பாருங்க, ஸோ டைம் எடுத்து பண்ணலாம். அதுக்காக தான் உங்களை மீட் பண்ணி பேசலான்னு வந்தேன். சரி, நீ சொல்கிறது வாஸ்தவம் தான். பெரிய படம் டைம் எடுத்து ஓகே. சரி என்ன கதை? என்ன கதை? என்ன ஜோன்ற? ஜோனு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன், ஓகேவா, அதை கலந்த ஒரு த்ரில்லர், கலந்த ஒரு ஃபிக்ஷன், அதாவது ஃபேண்டசி. ஃபேண்டசியா? எஸ். என்ன கதை? கேட்கல, நான் கதையோட ஒன்லைன் சொல்கிறேன். ஒன்லைன் சொன்னதுக்கப்புறம் படத்தோட கான்செப்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதை நரேட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஆரம்பிக்கலாமா? ஓகே தலை. படத்தோட ஒன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லருக்கும் ஒரு விக்டிமுக்கும் வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு ஐடென்சிக் மாதிரி. ஐடென்சிக்கா? எஸ். இது ஐஸ் மாதிரில இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஐஸ் மாதிரி தான் இருக்கும். பட் இதில் என்னன்னா விக்டிம் சீரியல் கிட்டேருந்து எப்படி அந்த வீட்லேருந்து தப்பிக்கிறாங்க, அதுதான் அந்த படத்தோட ஒன்லைன். இது ஐஸ் மாதிரி தான் இருக்கு. ஐஸ் மாதிரி லைட்டாக கொஞ்சம் அந்த டச் இருக்கும். பட் ஐஸோட கான்செப்டை விட இது வேற மாதிரி ஒரு கான்செப்ட். எஸ். இந்த கான்செப்ட் எப்படா ஃபேண்டசி வரும்? அதான் தலை, எப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூலில் சயின்ஸ் படிக்கும்போது பிளானட்ஸ் பற்றி படிச்சிருப்போம். ரைட்டா? மெர்க்குரி, வெனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. ரைட்டா? சரி, வாய் நாட் நம்ம பிளானட்ஸ் வச்சு ஒரு கான்செப்ட் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அதாவது வேர்ல்டுலேருந்து வராமல் ஸ்பேஸ்லேருந்து வந்துட்டேன். ஸ்பேஸ்? ஆமாம், ஸ்பேஸ்லேருந்து வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி, வெனஸ், எர்த். எர்த்தில் தான் நம்ம எல்லாம் இருக்கோம். எர்த் பக்கத்தில் மார்ஸ். ரைட்டா? பட் இந்த கதையில் வாட் இஃப் எர்த்துக்கு பக்கத்தில் ஒரு மாசுக்கு பதிலாக ஒரு ரிஃப்ளெக்ஷன் பிளானட் உருவாகனா எப்படி இருக்கும்? ஒரு மிரர் பிளானட். எஸ். ஸோ இப்போ லைக் எப்படி சொல்லணும்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ மிரர், இப்போ நம்ம வீட்டில் கண்ணாடி முடி சீவுறதுக்கு, நம்ம முகத்தை பார்க்கறதுக்கு கண்ணாடி இருக்கும். எஸ். ஸோ நம்மளோட ரிஃப்ளெக்ட் அங்கே தெரியும். ரைட்டா? அந்த மிரரில் அதே தான் அந்த மிரர் பிளானட். அதாவது அது ஒரு மிரர் பிளானட். ஓகேவா? இப்போ அதோட ஆப்போசிட்ல என்ன இருக்கு? எர்த். ரைட்டா? ஸோ எர்த்தோட ரிஃப்ளெக்ஷன் அந்த மிரர்ல அடிக்கும். ஓகேவா? லைக் ஒன்ஸ் வந்து எர்த்தோட ரிஃப்ளெக்ஷன் அந்த பிளானட் உருவாகணும்னா எர்த்தோட ரிஃப்ளெக்ஷன் அந்த மிரர்ல, அந்த மிரர் பிளானட்ல அடிக்கும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்லி அங்க ஒரு உலகம் கிரியேட் ஆகுது. அதாவது எர்த் மாதிரியே இன்னொரு ஒரு உலகம். ஆனா அந்த உலகத்துல எல்லாமே டிஃப்ரெண்ட், வெரி டிஃப்ரெண்ட். லைக் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போதான் படத்தோட ரெண்டாவது கான்செப்ட் வருது. என்னன்னா, நார்மல் ஹியூமன் பீங்ஸ் தான் இருப்போம். நார்மல் ஹியூமன், நீங்க நான் அந்த மாதிரி இருப்போம். இப்போ நான் என் மாதிரியே ஒருத்தவங்க இருப்பான், உங்க மாதிரியே ஒருத்தவங்க இருப்பான். ஆனா அங்க வந்து ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னா சிமுலேட்டர். சிமுலேட்டர்னா என்னன்னா, இப்போ நீங்க போன்ல ஒரு கேம்ல இருக்கீங்க, ஃபுட்பால் கேம், ஒரு காடி ரேசிங் கேம்ல இருக்கும். வி கண்ட்ரோல் த கேம். ரைட்டா? ஒரு கண்ட்ரோலை வச்சு கண்ட்ரோல் பண்றோம். எக்ஸ்பாக்ஸ் விளையாடும்போது அந்த மாதிரி. அதுதான் சிமுலேட்டர். A thing or object which we can controls. அந்த மாதிரி. ஸோ பட் அந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த எர்த்ல வந்து சிமுலேட்டர் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றோம். பட் அந்த ரிஃப்ளெக்ஷன் பிளானட்ல சிமுலேட்டர் கண்ட்ரோல்ஸ் அவர் லைஃப் ஈவெண்ட்ஸ். அதுதான் அந்த சிமுலேட்டருக்கான கான்செப்ட். எக்ஸாம்பிள் சொல்றதால இப்போ இந்த மவுஸ் இருக்குல்ல, இந்த மவுஸ் நம்ம எதுக்கு பயக்கிறோம்? ஒரு அப்ளிகேஷன் திறக்கிறதுக்கு, இல்லை கேம் விளையாடும்போது இது கிளிக் பண்றதுக்கு, இல்லை சம்திங் அது மாதிரி. பட் அந்த உலகத்துல இந்த மவுஸ் வந்து கேன் கண்ட்ரோல்ஸ் அ ஹியூமன். எக்ஸாம்பிள் சொன்னா, இப்போ நான் இப்படி செய்யும் போது யூ வில் கம் ஃபார்வர்ட். இப்படி நான் செய்யும் போது நீங்க பேக் போவீங்க. இப்போ நான் மேலே தூக்கும் போது நீங்க ஏற்பீங்க. ஸோ இப்போ ஒரு கை கால் விளங்காதவங்க கூட இந்த ஒரு மவுஸ் வச்சு தான் அங்க வந்து அவங்க கண்ட்ரோல், அவங்க லைஃப் பண்ணுவான், அவன் லைஃப் அவன் அதில் கண்ட்ரோல் பண்ணுறான். அதுதான் சிமுலேட்டர். ஓகே. படத்தோட மூணாவது கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயம்.
பிரெயின். எஸ், நம்ம பிரெயின்ஸ். ஸோ எப்படின்னா இப்போ தேர்ஸ் அ மீட் நம்மளுக்கு வந்து ஒரு லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் இருக்கு அப்படின்னு, ரைட்டா? ஸோ இப்போ லெஃப்ட் பிரெயின் வந்து மோட்டிவ் வந்து லாஜிக்காக பேசுறது, லாஜிஸ்டிக்காக யோசிக்கிறது, அப்புறம் வந்து லைக் வேர்பலாக பேசுறது, அந்த மாதிரி இருக்கும். பட் மோட்டிவ் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பிரெயின் வந்து மோட்டிவ் இமேஜினேட்டிவ். ஓகே, இமேஜினேஷன் அந்த மாதிரி சைடில் இருக்கும். ஸோ ஓகே, வை நாட் அதையும் ஒரு கான்செப்டாக யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு எப்படி யோசிச்சோன்னா, இப்போ இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் கேரக்டர்ஸ்னு ஒன்று இருக்கும், ரியல் கேரக்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ரியல் கேரக்டர்ஸ் வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியாக நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இந்த கதையில் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அது வந்து இந்த ரியல் கேரக்டர்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகுது. எப்படின்னா, இப்போ அவங்க ரியல் கேரக்டர்ஸாக இருக்கும் போது அவங்களோட லெஃப்ட் சைட் பிரெயின் தான் ஒர்க் பண்ணுது. லைக் எப்படி சொல்லுவாங்கன்னா, நார்மலாக அப்படி இருக்காங்க, லைக் எப்படி சொல்லுவாங்க, அவங்க பார்க்க அவங்க உண்டு, அவங்க மேலே உண்டு, அப்படி இருக்காங்க. பட் ஒன்ஸ் வந்து ரைட் சைட் பிரெயின் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ரீசெண்டாக நடந்த இல்லை ஒரு வித்தின் ஒரு 30 minutes நடந்த ஒரு சம்பவம் வந்து அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ரீசெண்டாக ரொம்ப இம்பேக்ட் பண்ண சம்பவம் வந்து அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறோம். ஓகே, ஆக்சிடென்ட் பார்க்கும்போது லைக் வித்தின் அ செகண்ட் அது நடந்துருது. ஓகே, பட் ஜஸ்ட் மிஸ்டு, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம்னா நம்ம அன்னைக்கு விளையாடா இருப்போம். அந்த மாதிரி அது வந்து ரொம்ப இம்பேக்ட் ஆகும் நம்மளுக்கு. நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம், அது வந்து மைண்ட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு சில விஷயம். நம்ம என்னதான் அதை தாண்டி வந்தாலும், நம்ம அதை தப்பிச்சு வந்தாலும், நம்ம மைண்ட்ல அது ஒரு சின்ன ஒரு கார்னர்ல அந்த ரைட் சைட் பிரெயின்ல இருக்கும், எப்படி இருந்தாலும் இருக்கும். அதுதான் நான் சொல்ற இமேஜினேஷன். ஸோ அந்த பிரெயின்ல இருக்கும். அப்போ இப்போ நம்ம நார்மலாக லெஃப்ட் சைட் பிரெயின் ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நாட் இது ரியலாக இல்லைன்னு தெரியல, பட் இது ஒரு ஃபிக்ஷன், நம்ம இது கற்பனையாக யோசிச்சு பார்க்கலாம். எஸ், நம்ம ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு சரி, லெஃப்ட் சைட் பிரெயினில் வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நார்மலாக அவங்க லைஃப் போகுது, வேலை செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, அந்த மாதிரி போகுது. ஆனால் அட் ஒன் மூமெண்ட் அந்த டே ஓடும் போது இந்த ஒரு இம்பேக்டான விஷயம் அவங்க கண்டிப்பாக அந்த 24 hours அட்லீஸ்ட் ஒரு 5 or 1 minute யோசிப்பாங்க. நல்ல வேலை நம்ம அந்த இடத்துல தப்பிச்சிட்டோம், நம்மளுக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு யோசிப்பாங்க. அது கீப் வந்து எப்படி சொல்லுவாங்க, லைக் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ நம்மளுக்கு வந்து எப்படினாலும் அது இம்பேக்ட் ஆகிட்டே இருக்கும். எஸ், டே பை டே ஹாண்டிங்காக இருக்கும். ஓகே, நல்ல வேலை தப்பிச்சிட்டோம், இப்போ இல்லாட்டி இந்த மாதிரிலாம் எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்துருப்போனா அந்த மாதிரி நல்ல வேலை அது எப்படினாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் எஃபெக்ட் ஆகும் அந்த கதையில். லைக் எப்படி நான் சொல்ல வரேன்னா, அடுத்த கான்செப்ட் ஒன்று நான் போகிறேன். என்னன்னா, இப்போ ஏர்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏர்த்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டே தானே இருக்கும், ரைட்டா? ஸோ வாட் இஃப் ஏர்த் வந்து ரொட்டேட் ஆகுறத ஸ்டாப் ஆச்சுன்னா என்ன ஆகும்? சயின்டிஃபிக்லி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துடும். அண்ட் 1 second அப்படி வந்துடும். ஏர்த் குவேக், டொர்னேடோ, சுனாமி, 1 moment வந்துடும். பட் ஏர்த் குவேக், சுனாமி, டொர்னேடோ எல்லாம் நம்மளால பண்ண முடியாது, விஎஃப்எக்ஸ்ல பட்ஜெட் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ண, ஓகே இது எப்படி நம்ம டிஃப்ரெண்டாக அவங்க காட்டலாம்னு சொல்லிட்டு இதே தான் சேம் ஒரு ஃபிக்ஷன். நம்ம யோசிக்கிறது என்னன்னா, இப்போ வந்து மார்னிங்ல இருக்கும் போது சன் ரிஃப்ளெக்ட் பண்ணும் போது தானே, அதாவது ஏர்த் எங்க இருக்கு, சன் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு வெயில் அடிக்குது, ரைட்டா? அதே ஒரு ஸ்பின் ஆஃப் வந்ததுக்கு அப்புறம் மூன், அங்க மூன் இருக்கு, அந்த ஸ்பின் ஆஃப்ல தானே லைக் 6:30 மணி 7:30 மணி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சி, ஸோ we can see that earth is rotating, ரைட்டா? அப்படியே ரொட்டேட் ஆகிடுது, நைட் ஆகிடுது, அந்த மாதிரி. ஸோ இப்போ இதோட கான்செப்ட் எப்படின்னா, நம்ம சொன்னது லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின். லெஃப்ட் பிரெயினா இருக்கும்போது they will be a normal characters. ஓகே அந்த படத்துல கேரக்டர்ஸ் சொன்னால அவங்க எல்லாமே நார்மல் கேரக்டர்ஸா இருப்பாங்க. பிகாஸ் த ஏர்த்தோட பொசிஷன் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு, அதாவது மார்னிங். ஓகே மார்னிங் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு. அப்போ அவங்க நார்மல் கேரக்டர்ஸா இருப்பாங்க. ஒன்ஸ் வந்து அது ரொட்டேட் ஆகுது பாருங்க, ரொட்டேட் ஆகிட்டு இங்க வரும்போது தான் நான் சொன்ன தெரியுமா, ரிஃப்ளெக்ஷன் பிளானட் இங்க இருக்கு. அந்த ரொட்டேட் முடிச்சுட்டு இங்க வரும்போது அட் த மோமெண்ட் அந்த பிளானட் ஸ்டாப் ஆகுது ரொட்டேட் பண்றது. ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்லி ரைட் சைடு வந்துருச்சு, ரைட்டா? ரைட் சைடு வந்துருச்சு. இப்போ ரைட் சைடில் என்ன இருக்கு, அதோட ஆப்போசிட் ரிஃப்ளெக்ஷன் பிளானட். இப்போ சன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வெயில் அடிக்குது, சூடுது, ரைட்டா? இப்போ அதே மாதிரி சுத்ததுக்கு அப்புறம் இங்கே ரிஃப்ளெக்ஷன் பிளானட்டோட ரிஃப்ளெக்ட் தான் நம்ம லைஃப்ல நடக்க போகுது அடுத்தது. இது ஒரு ஃபிக்ஷன் தான், ஃபேண்டசி ஸ்டோரி. ஸோ இப்படி தான் அந்த ஒரு ஸ்டோரி வரும். வணக்கம். நீ சொல்ல சொல்ல ஒரு டியூன் வருது மைண்டில். படத்தோட பேர் என்னன்னு சொன்ன?
படத்தோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தலை, என் பேர் மெக்னீஷ் மைக்கேல். நான் ஒரு ஃபிலிம் மேக்கர். ரொம்ப நாளாகவே சீரியல் கில்லர்ஸை பற்றி ஒரு படம் பண்ணோன்னு ஐடியா இருந்துச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் டு எக்ஸ்ப்ளோர் டாப் 3 சீரியல் கில்லர்ஸை பற்றி ரீசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெஃப்ரி டேமர், டெட் பண்டி, ஜான் வெயின் கேசி. பட் இவங்க ஸ்டோரியை பேஸ் பண்ணி நிறைய படம் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் டு ஃபைண்ட் அ நியூ ஃபேஸ், அ நியூ கில்லர், unpopular serial killer. Then I found this guy, and he is Jude Sebastian. And the story starts now. Hey, hi. Just want to announce you that you are a 14th victim of mine. Welcome to the club. Oh, விதியை பாத்தியா? லாஸ்ட் டைம் என் தம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு இப்போ பாத்தியா என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. It's all fate. Sorry. It's all in the game, bro. But don't worry. என் தம்பி உன்னை torture பண்ண மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டா நாக் பண்ணலாம். By the way, என் பேரு Jane Sebastian. Rest in peace, my Jane. bro. Hands up. Put your weapon down. I say put your weapon down. Yo, chill. Jane, இதோட உன்னோட கேம் இட்ஸ் ஓவர். மரியாதையா சரண்டர் ஆயிரு. Because the answer is here. Jack. இந்த மோமெண்ட்ல தான் என்னோட கேம் ஓவர். But don't you know that a game can be restarted again?
And one more thing, I'm always the hunter, bro. ஓகேவா ப்ரோ? ப்ரோ அந்த லாஸ்ட் ஷாட்டில் ஒயிட் ஷாட் வச்சா அப்படி இருக்கும். இல்லை ப்ரோ, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கார்டில் தான் ரைஸ் ஆகுது. ஸோ ஒயிட் ஷாட் வச்சா கரெக்டாக இருக்காது. இப்போதைக்கு இந்த மீடியம் ஷாட் வச்சுருவோம். அப்புறம் கடைசியாக வந்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஒயிட் ஷாட் வச்சு ஒரு எஸ்டாப்ளிஷ்க்கு கரெக்டாக இருக்கும். ஓகே தான். லிஷா பரவாயில்ல, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. எல்லாம் நம்ம டேரக்டர் சொன்ன மாதிரி தான் செஞ்சேன். இல்லை இருந்தாலும் நீங்கள் அந்த ஜெயின் செபஸ்டின் கேரக்டர் பண்ணுறதுக்கு நிறையா ஹோம்ஒர்க் செஞ்சிங்க இல்லையா? ஸோ பர்ஃபார்மன்ஸ் படி பார்க்கும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்திருக்கு. ஜெயின் செபாஸ்டியனா? ஓகே ஓகே. ஜூட் செபாஸ்டியன், ஜெயின் செபாஸ்டியன், மேல் டு ஃபீமேல். ஓகே ஓகே. கைஸ், நாளைக்கு நான் மார்னிங் ப்ரொடியூசரை பார்க்க போகிறேன், எடுத்த ஃபுட்டேஜ்லாம் போய் காட்டுறதுக்கு. ஹோப்ஃபுல்லி அவருக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஆமாவா? சரி ப்ரோ, பரவாயில்ல. நான் என்ன பண்ணுறேன், லிஷாலினி அக்கா ஓகே, நான் வந்து அவங்க சீன்ஸ் அவங்க சீக்வன்ஸ் மட்டும் ஒரு டப்பிங் சாம்பிள் மட்டும் எடுத்துகிட்டு அதை நான் வந்து எடிட் பண்ணிடுறேன். நாளைக்கு நீங்கள் ப்ரொடியூசரை காட்டும்போது வந்துட்டு குவாலிட்டி கிளியராக இருக்கும். How about you, Lisha? Are you okay? Yeah, I'm okay with that. ப்ரோ, இந்த படம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு தானே? ஆமாம் ப்ரோ, ஜூட் செபஸ்டியன் அப்படிங்கிற ஒரு சீரியல் பற்றின ஸ்டோரி, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஆனால் சீரியஸாக சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆந்தகனிஸ்ட் கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணும்போது உண்மையிலே டஃப்பாக தான் இருந்துச்சு. பட் சம்ஹவ் ஐ மேனேஜ் டு ஒர்க் அவுட் ஆன் தேட். நம்ம டேரக்டர் சார் வேறு ஜூட் செபஸ்டின் கேரக்டரை ரியலிஸ்டிக்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி வைக்க சொன்னார். ஸோ நானும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி, விக்கிபீடியா அண்ட் யூடியூப்லலாம் ரிசர்ச் பண்ணி தான் அந்த ஜூட் செபாஸ்டின் கேரக்டரை டெவலப் பண்ணி வச்சேன். ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், ஜூட் செபாஸ்டின் இஸ் சச் அ ரூட்லெஸ் கில்லர். நான் வந்து அந்த டாக்குமெண்ட்ரியோ சரி இல்லை அந்த கான்வர்சேஷன் டேப்ஸ் ஆஃப் ஜூட் செபாஸ்டியனோட சரி கேட்கும்போதோ இல்லை பார்க்கும்போதோ உண்மையிலே நான் சொல்கிறேன், நான் மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகிட்டேன். லிட்ரலி ஆல்மோஸ்ட் எவ்ரி டே அந்த ஜூட் செபாஸ்டியன் கேரக்டர் வந்து பாஸ் த்ரூ பண்ணிக்கிட்டே இருக்குது விஷுவலாக. இவ்வளோ பிரேவாக அதை பண்ணியிருக்கீங்கன்னா அதே பெரிய விஷயம், வேற லெவல் தான். அதனால தான் இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி வாட் இஃப் ஒரு ஃபீமேல் சீரியல் கில்லராக இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ ஒரு ஃபீமேலோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டோரி கொண்டு போயிருக்கோம். ஓகே ஓகே, சூப்பர். புதுசாக தான் இருக்குது. வி கேன் எக்ஸ்ப்ளோர் மோர் திங்ஸ். இது இன்ஸ்பெக்டர் ஜாக் தானே? Inspector Jack, my most favorite character in this story. He's such an inspiration for me. Hunter vs. Killer கேள்விப்பட்டிருக்கியா? Hunter vs. Killer. Jude Sebastian is the killer. அப்போ Hunter? Inspector Jack is the hunter. ஃபேவரட் கேரக்டரா? இப்போ தெரியுது ஏன் இந்த கேரக்டர் இவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு. ஏன்னா யூஸ்வலாக உங்கள் படத்தில் ஆன்டகனிஸ்ட் ரோலுக்கு தான் வெயிட்டாக கொடுப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் ப்ரோட்டகனிஸ்ட் ரோல் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது. டோட்டலி ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்க போகுது இந்த ப்ராஜெக்டில். அப்படின்னு இல்லை, பொதுவாக ஒரு படம்னாக்க ஆன்டகனிஸ்ட் அண்ட் ப்ரோட்டகனிஸ்ட் ரோல் வந்து ரொம்ப முக்கியம். பட் பர்சனலாக இந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி மாசாக இருந்துச்சு. ஸோ வைண்ட் இந்த மாஸ் வந்து படத்தில் கொண்டு போய் பண்ணலான்னு தோணுச்சு. இன்ஃபேக்ட் நடுவில் எனக்கு இன்ஸ்பெக்டர் ஜாக்கை பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அவர் மூலிமா தான் இந்த கேரக்டரை டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பட் சும்மா சொல்லக்கூடாது, த வே ஹி ஹேண்டில் ஜூட் செபாஸ்டியன் கேஸ் சீரியஸ்லி வேற லெவல்.
ஸோ அதனால தான் இந்த கேரக்டர் மேலே எனக்கு இன்னும் கிரேஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இது ஜாக்சன் செபஸ்டியன் தானே? ஆமாம், ஜூட் செபஸ்டியனோட ஸ்டெப் பிரதர். இவனுங்களுக்கு ஒரு பட்ட பேர் கூட இருக்குது தெரியுமா? பட்ட பேரா? த சன்ஸ் ஆஃப் செபஸ்டியன். victims அண்ணனோ தம்பியோ சேர்ந்து பண்ண கொலை. சச் அ ரூத்லெஸ் சீரியல் கில்லர்ஸ். இந்த கேஸை ஹேண்டில் பண்ண இன்ஸ்பெக்டர் ஜேக் நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு தெரியுமா? பட் தட்ஸ் இட், ஹி இஸ் சச் அ கூல் கை. தட்ஸ் வை பீப்புள் கால் ஹிம் as the hunter. ஓகே, நைஸ். ஆனால் அந்த செத்து போன விக்டிம்ஸ் அவங்கள நினைக்கும் போது தான் ரொம்ப பாவமாக இருக்குது. அவங்க ஃபேமிலி எவ்வளோ பெயினில் இருந்திருப்பாங்க. இந்த கதை நீங்கள் சொல்லும் போது கூட நானும் போய் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணேன். இந்த இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் தான் சொன்னல, நானே மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆயிட்டேன் அந்த ஸ்டோரியை நான் பார்க்கும்போது கேட்கும்போதெல்லாம். சீரியஸ். May their soul rest in peace. மார்க், நம்ம மியூசிக் டேரக்டர் விஆர் இருக்கார்ல, அவர் அந்த இன்ஸ்பெக்டர் ஜேக் ஜேன் செபஸ்டியன் வீட்டுக்கு போகிற சீன் பிஜிஎம் செஞ்சிட்டாராம். சென்ட் பண்ணுங்க எனக்கு வாட்ஸ்அப்பில். இது சென்ட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, டன். ப்ரோ, இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா காடியிலேருந்து இறங்கி வரணும்.
ஓகேவா? கையில் வந்து இந்த கன்னை எடுத்துகிட்டு பாயிண்ட் பண்ணிவிட்டு அப்படி நடந்து வரணும். ஓகேவா ப்ரோ? நேராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக வாங்க, பிகாஸ் இது வந்து ஸ்லோமோ ஷாட். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். காடியிலேருந்து இறங்கி நேராக வீட்டுக்கு போகிற மாதிரி. ஓகேவா? இந்த சீன் ப்ரோ. ஓகே. அண்ணே ஃப்ரேமில் ஓ தெரியுது. சாரி. கேமரா ரோலிங். 3, 2, 1 ஆக்ஷன். ஏய் விடுங்கடா. சொல்றா, ஜெயின் செபஸ்டியன் எங்க? ஹலோ சார், ஜெயின் எஸ்கே. ஆனால் அவள் தம்பி ஜெக்ஸ்டன் மாட்டிக்கிட்டான். போடா. லோக்கோ. ஓகே கட். கைஸ் சூப்பர் சூப்பர், செம்மையாக இருக்குது கைஸ். சீரியஸ்லி வேறு லெவல். தேங்க்யூ செம்ம. நைஸ்ல. இந்த விஐபிஎட்ஸோட பிஜிஎம் ஆல்வேஸ் வேற லெவல். இந்த இன்ஸ்பெக்டர் ஜாக் அண்ட் ஜாக்சன் செபாஸ்டியனோட கேரக்டர் அது பண்ண ரவீன் அண்ட் உதயா ப்ரோ செம்ம கேரக்டர், செம்ம கஸ்டிங் ப்ரோ, வேற லெவல். அதுக்குள்ளே 5:30 ஆச்சா? ஓகே கேஸ், கொஞ்சம் வேலை இருக்குது, அம்மா கூட்டிகிட்டு வெளியே போனோம். ஸோ ஐ மேக் அ மூவ் ஃபர்ஸ்ட். ஓகே மார்க். ஓகே ப்ரோ. இந்த ஃபுட்டேஜ்லாம் ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ண மறந்துடாத. லிஷா நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு பத்திரமா போங்க. ஓகே பை. ஓகே பார்த்து போங்க. ஃபுட்டேஜ்லாம் ரெடியாக தான் சார் இருக்குது. எடுத்துகிட்டு வந்துடுறேன். நாளைக்கு
ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஃபோன் கால் அட்டன் பண்ணி போயிட்டோங்க. சார் நான் காலைல 10 மணிக்கெலாம் வந்துடுறேன் சார். ஆமாம் சார், 10 மணிக்கு மார்னிங் வந்துடுறேன். ஓகே சார், நான் வந்துடுறேன். நான் தான் சொன்னல இன்னைக்கு எனக்கு ஷூட்டிங் இருக்குன்னு. ம் ம் சொல்லு. ம் என்ன டைரக்டர் சார் இன்னும் கிளம்பலையா? ஒரு முக்கியமான கால் வந்துச்சு, அதான் இன்னும் ஓ, கிளம்புறேன். சரி சரி. ஆமாம், நீங்கள் யார் பாய் ஃப்ரெண்டா? வேற என்ன, அதுதான். ஓகே ஓகே, நாளைக்கு பார்ப்போம். ஓகே ம், பாய். சரி, பார்த்து போங்க. ஓகே Bye. பாய்.
name is Tom Shelby, and today I'm gonna kill a man. My name is Tom Shelby. This place is under new management.
ப்ரோ கேட்கணும்னு ஜூட் செபாஸ்டினும் உயிரோட இருக்கார். ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க அவர் பிரிசன் இந்த எஸ்கேப் ஆகிட்டார் இல்லையா? இதே கேள்வி தான் நான் இன்ஸ்பெக்டர் ஜாக்கிட்ட கேட்டேன். And his answer was If he's still alive, I'll be so happy for that. happy. When a hunter loses his prey, it doesn't mean that the hunter fails, but it's the victim who fails to save himself from the hunter who is looking for him. செம்ம மாசில் இதுதான் நம்ம படத்தில் இன்டர்வல். இதுக்கப்புறம் சிமுலேட்டர் கேம் இட்ஸ் ஓவர் பிகாஸ் த ஹண்டர் இஸ் ஹியர்.